எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை சந்திப்புல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மிதுன ராசி, அதாவது இந்த மிதுன ராசி சொல்லக்கூடியது அவர்களுக்கு உரித்தான சில குணநலன்களை வெளிப்படுத்தக்கூடியன்னு வச்சுக்க. இப்ப நீங்க மிதுன ராசிலேயோ மிதுன லக்னத்திலேயோ நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த ராசி உங்களுடைய குணம் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்தும். மீதி இருக்கக்கூடிய அந்த 11 ராசிகளும் வாழ்நாள்ல என்ன மாதிரி எல்லாம் உங்களுக்கு விஷயங்களை உணர்த்துது அப்படிங்கிறத பத்தி ஒரு முழுமையான விரிவான பதிவு பார்க்க போறோம். உங்களுடைய குடும்பம், பொருளாதாரம், தாய் தந்தை, குழந்தைகள், தொழில், கடன் பிரச்சனை, நண்பர்கள், இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த மீதி இருக்கக்கூடிய 11 ராசிகள் வெளிப்படுத்தும். அப்படி உங்களுக்கு மிதுனத்தில் பிறந்த நபர்களுக்கு என்ன மாதிரி இந்த 11 ராசிகளும் உங்களுக்கு தன்மைகளை வெளிப்படுத்துதுங்கிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி சொல்ல போறேன். பொதுவா மிதுனத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னாலே சுய சுதந்திர விருப்பமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த செய்யணும்டா அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த இடத்துல தனக்கான சுதந்திரம் இருந்தாதான் அந்த இடத்துக்கே முதல்ல வருவாங்க. ஒரு உறவினர் வீட்டுக்கு போறோம்னா கூட அதெல்லாம் அங்க வரலப்பா, அங்க வந்து நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியாது இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுய சுதந்திரத்தை அதிகப்படியாக விரும்பக்கூடிய நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். படைப்பாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். புதுசா யோசனை, புதுசா சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, புதுசா சில விஷயங்களை சிந்தனை செய்யக்கூடிய அந்த படைப்பாற்றல் இருந்துகிட்டே இருக்கும். எதை பத்தியாவது அந்த அந்த சிந்தனை, மனசும் புத்தியும் சரி, அந்த எதை பத்தியாவது சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த திட்டம் தீட்டி செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்கன்னா அது கரெக்டா அந்த அந்த பாதையில செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இது எல்லா பதிவையும் நான் சொல்லியிருந்தாலும் சரி, இது மிதுனத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லி ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். யாரையும் எந்த ஒரு இடத்துலையும் பேசி அவர்தான் அப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை பேசி சாதிக்கக்கூடிய பேச்சாற்றல் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பொதுவா ஒரு அறிவு ஆர்வம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தின் மேல ஆர்வமா இருக்கிறது. அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள்ல எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். இந்த மிதுனம் அதிபதி புதன் பகவானா வராருன்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த புதன் பகவான் இவர்களுக்கு 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் வராரு. அதாவது மிதுனம்ங்கிறது 1வது ராசியா வச்சுக்கிட்டீங்கன்னா, மிதுனத்துல இருந்து எண்ணி வரும்போது 4வது ராசியா வரக்கூடியது கன்னி, அதன் அதிபதியாகவும் இந்த புதன் பகவான் தான் வராரு. பொதுவா இவர்களுடைய அம்மா, அந்த 4வது இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய், சுகஸ்தானம், உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லக்கூடியது, சுகபோக வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியது, வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களை பத்தி சொல்லக்கூடியது, இதெல்லாம் இந்த 4வது இடம் தான் சொல்லுது. இந்த 4வது இடத்தின் அதிபதியாக புதன் பகவான் தான் வராரு. அப்ப இவர்களுடைய தாயாருக்கு என்ன விதமான குணநலன்கள் இருக்கோ அது அப்படியே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் வச்சுங்களேன், அவங்க அம்மா மாதிரியே இருக்காண்டா, அல்லது அவங்க அம்மா மாதிரியே செய்யறாண்டா எல்லா விஷயத்தையும், அப்படி இல்லாட்டி கூட அவங்க அம்மா சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்கிறாண்டா, இப்படிங்கிற மாதிரி ஏதாவது தாயாருடைய எல்லா விதமான குணநலன்களையும் பெற்ற நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பொதுவாக இவருடைய புத்தி இருக்கு பாத்தீங்களா, இந்த புத்தியில எதையாவது ஒரு விஷயத்த பயிற்சி செய்தே கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுங்களேன். மண்டைக்குள்ள எதையாவது ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறது, அதை பத்தி சிந்தனை பண்றது, இதை பத்தி சிந்தனை பண்றது, வாழ்க்கையில எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியதற்காக புத்தியை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவா எந்த ஒரு விஷயத்தையுமே சீக்கிரமா முடிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த 4ஆம் அதிபதி புதனா வரக்கூடிய நபர்களாக, இந்த புதனே 4ஆம் அதிபதி வரக்கூடியதுனால இருக்கும். அப்படி சீக்கிரமா சிந்தனை செய்யக்கூடிய காரணத்தினாலே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் வச்சுங்களேன். அடுத்து 2வது இடம், 1வது இடம் சொல்லிட்டேன், 4வது இடம் சொல்லிட்டேன். அடுத்து 2வது இடம். இந்த 2வது இடம் பாத்தீங்கன்னா கடகமாக வருகிறது. அதன் அதிபதி சந்திர பகவான வராரு. பொதுவா 2ஆம் இடம் பொருளாதாரம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லக்கூடியது. குடும்ப நபர்களிடம் ரொம்ப அன்பா நடந்துக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. வெளியில 1008 கோபம், 1008 பிரச்சனை இருந்தாலும் கூட குடும்பம் அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப அன்பா நடந்துக்கணும், அவங்ககிட்ட அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். கோபப்பட்டாலும் கூட அடுத்த நொடியே போய் என்னை மன்னிச்சுன்னு தெரியாம பண்ணிட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தின் மீது, குடும்பத்தின் மீது பாசம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். எந்த ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா கூட அது அமைதியா பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க. கோபம் தனக்குள்ள இருந்தாலும் கூட யாருகிட்டையுமே ஒரு அன்பா, அமைதியா, மரியாதையா, பாசத்தோடு பேசக்கூடிய நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அடிக்கடி வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். திடீர் வளர்ச்சி,
அப்படியே அங்கிருந்து மேல திடீர்னு ஒரு இறக்கம், அப்புறம் திடீர்னு வளர்ச்சி. இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிலையான தன்மை இல்லாம வாழ்க்கையில பொருளாதாரம் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, இதன் அதிபதி சூரிய பகவான் சிம்ம வீடாக வருகிறது இந்த 3ஆம் இடத்திற்கு. இந்த 3ஆம் இடம் தைரியம், வெற்றி, முயற்சிகளை பற்றி சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கலேன். அந்த சூரிய பகவானை புகழை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இவர்கள் ஆள் மனதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில எப்படியாவது ஒரு புகழ் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதிகப்படியா முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. எப்படியாவது வாழ்க்கையில புகழ் அடைஞ்சிடணும்டா, அதுக்காக இப்ப இருந்து நம்ம என்னென்ன முயற்சி செய்யலாம், நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல என்னென்ன முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு முயற்சி செய்யறோம் அப்படின்னா அந்த முயற்சியில சில கட்டமைப்புகள்னு வச்சுக்குவாங்க பாத்தீங்களா, இதை இப்படிதான் செய்யணும், ஒரு திட்டம் தீட்டுதல் நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி இதை இத்தனை மணிக்கு தான் செய்யணும், இது இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வைத்து ஒரு முயற்சியை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். அடுத்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது, இந்த 5ஆம் இடம் இவர்களுக்கு மிதுனத்திற்கு துலா ராசியாக வருகின்றது. இதன் அதிபதியாக யாருன்னு கேட்ட சுக்கிர பகவான் தான் வராரு. இந்த 5ஆம் இடம் குழந்தைகள், பூர்வீகம், குலதெய்வம், இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது இந்த 5ஆம் இடம் தான். நல்ல ஒரு அழகான குழந்தையை பெற்ற நபர்களா இருப்பாங்க. குழந்தைகளை பார்க்கறதுக்கு அந்த கவர்ச்சி, அவங்க ஈர்ப்புத்தன்மை இவங்களுடைய குழந்தைகிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். குழந்தைகள் பிறந்த பிறகு சில பொருளாதார மாற்றங்களை வாழ்நாள்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு சாதாரணமான ஆளா இருந்தது பெரிய ஆளா மாறிட்டான்டா, என் பிள்ளை பிறந்த பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு, அல்லது சில பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இது அவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சுய ஜாதகம் இருக்கும் பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் ஏற்படக்கூடிய விஷயம். இந்த பொருளாதார காரணத்திற்காக, பொருளாதார விஷயங்களுக்காக எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் மனம் விரும்பி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவ்வளவு ஒரு அமௌண்ட் அப்படின்னு பேசிட்டாங்கன்னா அதுல அப்படி இறங்கி பொருளாதாரம் அந்த இடத்துல அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர் மனதிற்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 5ஆம் இடத்தின் அதிபதி தான் சுக்கிர பகவான் தான் இவர்களுக்கு விரையாதிபதியாக வராரு, 12ஆம் இடத்தின் அதிபதியாக வராரு. அந்த வீடு ரிஷப வீடாக வருகிறது. பொதுவா இவர்கள் பார்க்காத பணம் இல்லைன்னு வச்சுங்க, வாழ்க்கையில எவ்வளவு வேணாலும் நான் சம்பாரிச்சிட்டேன், ஆனா எல்லா பணத்தையும் விரயம் பண்ணிட்டேன்டா, சம்பாதிக்கிறேன் கையில ஒண்ணுமே நிக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் நிறைய சம்பாதிக்கிறேன், அதை சேமிக்கவே முடிய மாட்டேங்குது, விரயமாயிட்டே இருக்கு இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புலாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன். பொதுவா குழந்தைகளுக்காக நிறைய விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். இவங்களுடைய குழந்தை ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா உடனடியா போய் அந்த விஷயத்தை எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வாடா வாங்கி தரண்டா வாடா அப்படின்னு கூட்டிட்டு போகுது. இதெல்லாம் இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவருடைய இயற்கை குணங்களாக வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தனக்கான விருப்பம் எதன் மீது ஏற்படுதோ, இதுல எனக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாங்கனாலும் சரி, அதற்காக மிகப்பெரிய அளவுல விரயம் செய்யக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். இதெல்லாம் அவர்களுடைய இயற்கை குணமா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருக்கப்பா, அது 5000 ரூபாய் இருந்தேன்னு 10,000 ரூபாய் இருந்தேன்னு வாங்கி பயன்படுத்த வேண்டியதான் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். 2வது இதெல்லாம் செலவு பண்ணிட்டு இவ்வளவு செலவு பண்ணிட்டோமே இதுக்காக இப்படின்னு யோசிக்கக்கூடிய மனதளவுல, ஆள் மனதளவுல யோசிக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். அடுத்து இவர்களுக்கு 6வது இடமாக வரக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக வீடு. இதன் அதிபதி செவ்வாய் பகவானா வராரு. 6ஆம் இடமே கடன், நோய், வழக்கு, உத்தியோகம், பிரச்சனைகளை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு இருக்கக்கூடிய முன் கோபம், இவர்களுக்கு இருக்கக்கூடிய கோப குணம், இதுவே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைக்கு ஒரு உதாரணமாக மாறிடும்னு வச்சுக்கங்களேன். வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல கோபப்படாம நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு என்னுடைய நிலைமையே வேற இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மிதுனத்தில் பிறந்த ஒரு கோபம் நிறைய விஷயங்களே ஒரு பிரச்சனையா மாறிக்கிட்டே வரும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொந்த பந்தம், உறவுகள் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதனாலேயே நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துட்டே இருக்கும். நிறைய நபர்களுக்கு சொந்த பந்தனாலே எனக்கு பிடிக்காதுங்க, அவன் ஆகவே ஆகாது இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய இருப்பாங்க. அல்லது சொந்த பந்தத்தின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் கேட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய சொந்த பந்தத்திற்கு பிடிக்காத ஒரு சூழல் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பா இந்த அவசரம், சீக்கிர சிந்தனை, அவசர முடிவு, இதன் காரணமாகவே நிறைய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்துக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னா வெயிட் பண்ணுவோம், அதை செய்வோன்னு இல்லாம டக்குன்னு இந்த சீக்கிர சிந்தனை, அவசர முடிவின் காரணமா டக்குன்னு ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கலாம், அந்த வேலையை முடிச்சு விட்டுலாம் இப்படிங்கக்கூடிய காரணமாகவே நிறைய விஷயங்களை கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவருக்கு இருக்கும். இந்த 6ஆம் இடத்தின் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் தான் இவர்களுக்கு
இப்ப 11வது இடத்தின் அதிபதியாக மேஷ வீட்டின் அதிபதியாக வருகிறார். பொதுவா வாழ்க்கையில இவர்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை தருதோ அதெல்லாம் பிற்பகுதி காலத்துல ஒரு லாபமாக அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் ஏற்படும் வச்சுங்களேன். நான் நிறைய விஷயங்களை கோவப்பட்டே இழந்துட்டேன்டா, அதுவே எனக்கு பிரச்சனையா மாறிடுச்சுடா இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட இந்த இடத்துல நான் கோவப்பட்டனாலதான் அந்த விஷயம் எனக்கு கிடைச்சதுடா இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல சொந்த பந்தம் உறவுகள் இதனால எனக்கு பிரச்சனை, அவங்களால எனக்கு தொந்தரவு இல்லை, அவங்க ஆகவே ஆகாதுன்னு சொல்லி கொண்டிருந்த நபராக இருந்தாலும் கூட பிற்பகுதி காலத்துல சொந்த பந்தம் அப்படிங்கக்கூடிய எண்ணம், உறவுகளும் நமக்கு தேவை என்ற எண்ணம் ஒரு மனதில் ஆள் மனதில் விழக்கூடிய வாய்ப்பு வரும். குறிப்பா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர்களுடைய சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதரவு வாழ்நாளில் ஏற்படும். இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுடைய காலத்துல முற்பகுதியில உங்களை ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் கூட பிற்பகுதியில நீங்க பெரியாளான பிறகு உங்களோட சேரக்கூடிய வாய்ப்பு, உறவினர்கள்லாம் சொந்த பந்தம் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதுவே ஒரு லாபமாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குறிப்பான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து உங்களுடைய 7வது இடம், இதன் அதிபதியாக குரு பகவான் வருகிறார். 7ஆம் இடம் திருமணம், மனைவி, கணவன், நண்பர்கள், கூட்டாளி இதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது. இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம், இவருடைய எதிர்பார்ப்பு, இவர்களுக்கு இல்லை நீங்க திருமணம் முடிஞ்ச நபராக இருந்தா கூட உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய களத்திரம், ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண் எடுத்துக்கலாம், கணவனோ மனைவியோ, நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை, தெய்வ வழிபாடு, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, இதெல்லாம் அவர்கள்கிட்ட எப்பயுமே வாழ்நாள்ல இருந்துகிட்டே இருக்கும். ஆன்மீக சிந்தனை, கடவுளை நிறைய கும்பிடுவாங்க, கடவுள் மீது ரொம்ப ஆர்வமா இருக்கும், கோவில் வழிபாடுக்குள்ள ரொம்ப ஆர்வமா இருக்கும், வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ஏன்னா வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இப்படி இருக்கக்கூடிய தன்மை. நான் சொல்லக்கூடியது பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கங்க. இந்த ஆர்வம், இறைவனின் மீது ஆர்வம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நிறைய விஷயங்கள்ல அவர்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த மிதனத்தில் பிறந்த, அதாவது உங்களுடைய கணவனோ மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களிடம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவர்களுடைய சில குணாதிசயங்கள் ரொம்ப அருமையான குணாதிசயங்களா இருக்கும். ஒரு குரு மாதிரி இருந்த நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, வாயில சொல்லாட்டியும் கூட அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய குணம், உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பா நண்பர்கள் மூலமாக வாழ்க்கையில நிறைய பாடத்தை கற்றுக்கொண்ட நபர்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள். இது ஒரு பகுதியா இருந்தாலும் கூட இந்த மிதுனத்திற்கு இந்த 7வது இடம் சொல்லக்கூடியது பாதகஸ்தானம் வருகிறது. இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் இப்படின்னா கூட நிறைய நபர்களுக்கு திருமணம் சார்ந்த வகையில சில தடை தாமதங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, நிறைய நபர்களுக்கு திருமணத்திலேயே கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும். இப்ப நண்பர்கள் ரீதியா நிறைய பாடங்கள் அப்படி கத்துக்கிறோம் அப்படின்னா இது பாதகஸ்தானம் வரக்கூடிய காரணத்தினால நிறைய விஷயங்கள்ல நண்பர்கள் ரீதியான பிரச்சனையை சந்திச்சு ஐயோ இவனுக்கு ஆகவே கூடயே வச்சுக்க கூடாதா இப்படிங்கக்கூடிய தன்மையும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கலாம். ஏன்னா நேர் 7வது வீடு, மிதுனத்திற்கு 7வது இடம் பாதகஸ்தானமாக வருகின்ற காரணத்தினால் இதுல நன்மையும் தீமையும் ரெண்டும் கலந்து நடக்கும். இது அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இந்த 7வது இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தான் 10வது இடத்தின் அதிபதியாக வராரு. 10வது இடம் தொழிலை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இவர்கள் செய்யக்கூடிய தொழில இவர்கள் தான் ஒரு குரு மாதிரின்னு வச்சுங்களேன். மற்றவர்களுக்கு அந்த தொழிலை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுங்க. நிறைய நபர்கள் இவர்களிடம் தொழில் கற்ற நபர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு இவரே ஒரு தொழில் ஒரு குரு மாதிரி, எப்படா நல்லா செஞ்சாரு, எப்படா அவங்க பையன் அதை போல பக்காவ வேலை செஞ்சுட்டு போனா அதை கத்துக்கணும்டா அவங்ககிட்ட இப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ஒரு கெத்தா, தொழில் ஒரு குரு மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். தொழிலின் மூலமாக நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தொழில நிறைய விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள். சில புதிய முயற்சிகள் செய்வதற்காகவும் தொழிலை மேம்படுத்துவதற்காகவும் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு தொழிலை கொண்டு செல்வதற்கு காரணமாகவே நிறைய விரயங்களை செய்த நபர்களாக இருப்பாங்க. இவங்க கூட தொழில் செய்த நிறைய நபர்களே இவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டு பெரிய ஆள மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்க. தொழில நிறைய போராட்டங்களை தாண்டி தடை தோல்விகளை தாண்டி வாழ்க்கையில மேல வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நிறைய ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா தொழில பிரச்சனை, போராட்டம், தடை இதை சார்ந்து தாண்டி தொழில பிரச்சனையை தாண்டி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி தொழில நிறைய ரகசியங்களை வச்சிருப்பாங்க. ஒரு தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா தான் செய்யக்கூடிய தொழில இது இப்படி செஞ்சா இதனுடைய அவுட்புட் வரும், இந்த வேலையை இப்படி செஞ்சா அது ஈஸியா முடியும் இப்படிங்கக்கூடிய நிறைய ரகசியங்களை தனக்குள்ள வைத்திருக்கக்கூடிய நபர்களாக
இந்த மிதுனத்தில் பிறந்த நபர்கள் இருப்பார்கள். அடுத்து இவர்கள் 8ஆம் இடத்தின் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தான் 9வது இடத்தின் அதிபதியாகவும் வராரு. 9ஆம் இடம் என்பது தந்தையாரை பற்றி சொல்லக்கூடிய இடம், பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9வது இடம். இதன் அதிபதியாகவும் சனி பகவான் தான் வராரு. வாழ்க்கையில உழைத்து முன்னேறக்கூடிய நபர் என்னுடைய தந்தையார் அப்படின்னு சொல்ல. ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. அவருடைய முன்னேற்றத்திற்கு காரணம் கடின உழைப்பாளி, உழைத்து வாழ்க்கையில எங்க அப்பா முன்னேறி இருக்காருன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்த நபர்களுக்கு இருக்கும். என்னுடைய தந்தை தொழிலின் மீது ரொம்ப பக்தியா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்த தொழில செஞ்சாலும் கூட ரொம்ப தெய்வ கடாட்சத்தோடு பக்தியோடு செய்யக்கூடிய நபர், தொழிலுக்கு அதிகப்படியாக மரியாதை கொடுக்கக்கூடிய நபருங்க என்னுடைய தந்தையார். வாழ்க்கையில நேர்மையா நடந்துக்கணும்னு சொல்லுவாரு. யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறதுல என்னுடைய தந்தையார் குறிக்கோளோடு செயல்படக்கூடிய நபர்கள். தன்னுடைய அதாவது தான் செய்யக்கூடிய ஒரு செயல் மற்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு தந்தையார் ரொம்ப முனைப்பா செயல்படுவாருங்க. இப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையாரை பெற்ற நபர்களாக இருப்பாருங்க இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள். இல்ல கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையாரை பெற்ற நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மீதி இருக்கக்கூடிய மிதுனம் மீதி இருக்கக்கூடிய 11 ராசியும் வாழ்க்கையில ஏற்படுத்தி தரக்கூடிய குணாதிசயங்கள், நன்மைகள், தீமைகள் எல்லாமே வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது இதுல இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு, இதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தள்ளி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதற்குத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள், பதிவுகள்லாம். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும். நன்றி.